கேலண்டரை பார்க்கின்றோம். இப்போ இணையக்கூடிய நேர்களுக்கு சொல்லணும்னா ஏர்லி பேர்ட் ஸ்டேட்டாக முதல்லையே தமிழ்நாடு வாக்களிக்கிறது. 7 கட்டமாக நடக்கக்கூடிய தேர்தலில் ஏப்ரல் 19 தமிழ்நாட்டில் தேர்தல். அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு ராஜன் செல்லப்பா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஏப்ரல் 19 அதிமுகவுக்கு வசதியான தேதியாப்படுதா? உங்களுடைய பார்வை என்ன? தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற தேதிகளிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரே தேர்தல் நேரத்தில் ஒரே நாளிலே நடக்கிற தேர்தல் ஒன்று. இரண்டாவது முதல் கட்ட தேர்தல் ஒன்று. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எதிர்பார்க்கிற வரைக்கும் மக்களுடைய வசதிக்காக முதல் கட்ட தேர்தலே கொண்டு வந்திருப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஒரே நாளில் நடக்கிற தேர்தல் என்பது மிக அத்தியாவசியமானதாக எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது. சில குளறுபடிகளும் தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரே கட்ட தேர்தலாக 20ஆம் தேதி தமிழ்நாடு நடந்திருப்பதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, முதல் கட்ட தேர்தல் வந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது நடந்தாலும் தேர்தலுக்கு தயாரான சூழ்நிலையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை மாண்புமிகு அறிஞர் எடப்பாடியார் அவர்கள் அதை உருவாக்குவதற்கான முயற்சிகளை கடந்த 2 மாத காலமாக 3 மாத காலமாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி இருக்கிற தேர்தல் பல்வேறு வகையிலே திருவிழாக்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட அது முன்கூட்டியே கடந்த முறை நடக்கிற போது தேர்தல் நடக்கிற போது எங்கள் மதுரையை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அழகர் ஆற்றிலே இறங்குற நாள் என்று தேர்தல் நாளாக உருவானது. இன்றைக்கு 3 நாட்கள் முன்கூட்டி நடைபெறுகிறது. ஆகவே அந்த வகையிலே நாள் பார்த்து குறித்திருப்பதாக தான் நான் கருதுகிறேன். நாங்கள் இதை வரவேற்கிறோம். அருமை நண்பர்கள் சொன்னதை போல இந்த தேர்தல் முறையாக ஆணையம் அறிவித்திருப்பதை போல நல்ல விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆளுகிற கட்சிகளுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துகிற வகையிலே தடுக்கிற வகையிலே ஆணையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்புகள் எங்கள் இருக்கிறது. இந்த புதிய ஆணையம் கண்டிப்பாக அது மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இது போன்ற தேர்தல் நேரத்திலே அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் என்பது வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்கிற முயற்சியிலே இந்த ஆணையம் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிமுகவில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான நேரத்திலே தன்னுடைய பணியினை தொடக்கி மிக வெற்றிகரமாக தன்னுடைய வாக்குறுதிகளை கொடுக்கிற போது சரியான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை பல கட்சிகள் அளித்திருந்து இன்றைக்கு அந்த தோல்வியின் பயத்திலே இருக்கின்றன. நிறைவேற்றுகிற வாக்குறுதிகளை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், எங்களுடைய தலைமை கழகம் நிச்சயமாக அறிவிக்கும். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் மத்திய அரசு உரிமைகளை பெறவும் நிச்சயமாக இந்த தேர்தல் பயன்படும் என்று நம்புகிறோம். முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பிற்கு இது நல்ல நாள் என்றே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி திரு ராஜன் செல்லப்பா. தேங்க்யூ வெரி மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.